நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த டாஸ்க் ரிவர்சல் நடந்துருச்சு. இப்போ ஏஞ்சல்ஸ் வந்து டெவில்ஸாகவும், டெவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸாகவும் ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இனிமே தான் பட்டையை கலப்ப போகுது. இன்றைக்கி பயங்கரமான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வேறு வந்திருக்கு. சரி, என்னென்ன காமிச்சாங்க ப்ரமோவில் அப்படிங்கிறத நம்ம இப்போ குவிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சரியோட தலையில் வந்து சத்யா வந்து வெள்ளைப்பூடு தோலை எடுத்து இப்படி போடுறாரு. அவங்க சிரிச்சுக்கிட்டே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்ததில் வந்து ஒரு மோஸ்ட் க்ரூவல் டெவிலாக சத்யாவை தான் நான் பார்த்தேன் எல்லா இடத்துலையுமே. அதுக்கப்புறமா வந்துட்டு சத்யா என்ன பண்ணுறாருன்னா, முத்து தலையில் 4 பில்லோவை வச்சு நிற்க வச்சுருக்காரு. 4 பில்லோவையும் அப்படியே பிடிச்சிட்டு நிற்கணும் போல இருக்குது. எவ்வளோ நேரம் நின்னாருங்கிறது தெரியலை. கொஞ்சம் நேரம்னா பரவாயில்ல. ஸோ சத்யா கையில் நேற்று துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்க, அதனால டெஃபினட்டாக இன்றைக்கி திரும்ப பண்ணியிருக்காங்க. பட் முத்து யாரையுமே ஃபிசிக்கலாக பண்ணலை, அவர் வந்து பண்ணுறாரு சத்யா. ஏன்னா முத்துக்கிட்ட இவருக்கு கேட்கறதுக்கு திங்ஸ் கிடையாது. நீ என்ன பண்ண 60 நாள் என்ன கிழிச்சேன்னு கேட்க முடியாது. அதனால் 4 பில்லோ எடுத்து தலையில் வச்சுருக்காரு. சைடில் ஆனந்தி நின்று அப்படியே கொஞ்சம் இதாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சத்யா வந்து மஞ்சரி அந்த இடத்துல குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்து செம்ம டென்ஷன் ஆகி கத்துறாரு, எதுக்கு சண்டை போடணும்னு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை வந்து முத்துவை வந்து மஞ்சரியை பார்த்து கேட்க சொல்லியிருக்காங்க. அதுதான் முத்துக்கு கொடுத்த டாஸ்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முத்துவோட பார்வை வந்து மஞ்சரியை பார்த்து தான் இருக்குது. எதுக்கு சண்டை போடணும்னு அறிவே இல்லையான்னு அவர் வந்து கோவத்தில் கத்தலை. எனக்கு தெரிஞ்சு அது அவருக்கு கொடுத்த டாஸ்க்கு. அடுத்த பாயிண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராணவை வந்து ராயனும் ஆனந்தியும் துரத்துறாங்க. அது வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. அவங்க வந்து டே உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு ராணவோட கண்ணத்தில் அந்த வேல் வச்சு குத்திட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. செம்ம காமெடியாக இருந்தது. ஆனந்தி பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ஆனந்தி எல்லாம் ரசிக்கிறேன். அவங்க நல்லா பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு ஹார்ட் எடுத்துட்டு லெட்ஸ் பிகின் த கேம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. யாரோட ஹார்ட்னு நமக்கு தெரியலை. அநேகமாக சாச்சனோட ஹார்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு சாச்சனா கிட்ட ஹார்ட் அதை தான் நேற்று சாச்சனா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாச்சனா கிட்ட ஹார்ட்டை பிடிங்கன்னா தப்பே கிடையாது. அதை தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து தீபக் ஏதோ துரத்திட்டே ஏதோ சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்புறம் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா சத்யா வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுற, டாய்லெட் க்ளீன் பண்ண தான் நீ லைக் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை சொல்கிறாங்க. தீபக்கோட ஃபேஸை க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறாங்க. ஸோ தீபக்கு சும்மாவே ஃபயர் கோவத்தில் தான் இருப்பார். இன்றைக்கி செம்மையாக கோவம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சீனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித், பவித்ரா, ஆனந்தி இவங்க 3 பேரும் நிற்கிறாங்க. தர்ஷிகா உட்காந்துருக்காங்க. தப்பு தான், நான் நேற்று பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. தர்ஷிகாவை திரும்ப சொல்ல வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தர்ஷிகாவோட ஹெட்டில் வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு ஃபேக் ஸ்மைல்னு ஒரு பெயிண்டிங்கும் வரைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக ஏஞ்சலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வரைஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இவங்க தான் வரைஞ்சி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அன்ஷிதாவும் ரஞ்சித்தும் நிற்கிறாங்க. நின்றுட்டு ஜாக்கு சவுண்டை பார்த்துட்டு அடுத்தவங்களை உங்கள் கேமுக்காக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை யூஸ் பண்ணி உங்கள் கேம் விளையாடாதீங்கிற மாதிரி அன்ஷிதாவும் ரஞ்சித்தும் ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் பார்த்து சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் உட்காந்து இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு எதுவும் பெருசாக ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்த மாதிரி தெரியலை நமக்கு ப்ரமோ வச்சு பார்க்குற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரி வந்து கும்பிட்டுட்டு சொல்கிறாங்க, எனக்கு வன்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை, என் மனசில் வன்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு. இந்த டாஸ்க்கை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் ராயனும் நிற்கும் போது மஞ்சரி இப்படி கும்பிட்டுட்டு சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் விஷால் ஏதோ சொல்கிறாரு. அதுக்கு மஞ்சரியும் தீபக்கும் 2 பேரும் கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க விஜய் விஷால் பார்த்து. ஸோ விஜய் விஷால்லாம் கொஞ்சம் சட்டிலாக தான் டாஸ்க் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹெவியாக டாஸ்க் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு சத்யா மட்டும்தான். அப்புறம் ஜெஃப்ரி வந்துட்டு மஞ்சரி பார்த்துட்டு ஐயோ எனக்கு வேணாமா ரொம்ப அசிங்கம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன மீன் பண்ணுறாருன்னா, நீ பண்ணுறது மாதிரி உன் அளவுக்கு லெவலில் இறங்கி நான் பண்ண மாட்டேன், எனக்கு அது ரொம்ப அசிங்கம்னு ஜெஃப்ரி சொல்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஷாட் வந்து மஞ்சரியோட அப்படியே க்ளோஸ்அப் ஷாட் வச்சு முடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டெவில்ஸாக எல்லாரும் பிச்சு உதற போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ராயனும் ஆனந்தி ரொம்ப க்யூட்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஷிதா கொஞ்சம் ஹார்ஷாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவங்களும் எதுவும் ஃபிசிக்கலாக கொடுத்த மாதிரி தெரியல. சத்யா தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் டெவலாக பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபிசிக்கலாக போயிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு யாரும் ஃபிசிக்கலாக போகல. அண்ட் ஆல்சோ எல்லாரோட மெயின் டார்கெட் வந்து மஞ்சரியாக தான் இருந்திருக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த ப்ரோமோ பார்த்த வரைக்கும். சரி, பார்த்து நேற்று மாதிரி உங்களுக்கு நல்ல அப்டேட்ஸும் கொடுக்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.